ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாழ்த்துக்களுடனே தேவனுடைய செய்தியும் கொண்டு வருகிறேன். மிஸ்பா தீர்க்கதரிசனத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். காணொலி மூலமாய் உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமென். மகிமை கனமும் அவர் சமூகம், வல்லமை மகிழ்ச்சி அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது, பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்து இருக்கிறது. சங்கீதம் 57:11ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருக்கிறது. சங்கீதம் 68:34 இப்படி சொல்லுகிறது, அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலத்தின் மேலும் இருக்கிறதாம். அவருடைய மகிமை தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் இருக்கிறதாம். கர்த்தர் மகிமையாய் அரசாளுகிறார். தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய மகிமை நிறைத்திருந்தது. ஆசாரிப்பு கூடாரத்தை தேவ மகிமை நிறைத்திருந்தது. தேவனுடைய மகிமை மகிமையான மகிமை. அந்த மகிமையை நான் காண்பதற்கு தேவனுடைய சமூகம் முக்கியம். தேவனுடைய சமூகத்துல தான் தேவனுடைய மகிமை உண்டு. அதனாலதான் மோசே என்ற இஸ்ரவேலின் தலைவன் சொல்லுகிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21-23 வரையிலும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஆமேன், அங்கே ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை காக்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க. அதுக்கு முந்தைய வசனங்களை நீங்க பார்ப்பீர்களானா, ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார், சிநேகிதனை போல பேசினார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இவன் மகிமையை பார்க்கணும் என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையை உன்னால பார்க்க முடியாது, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, என்னிடத்தில் ஒரு ஸ்தலம் உண்டு, அங்கே வைத்து உனக்கு என் மகிமையை காண்பிப்பேன் என்று சொல்லி அவனை கண்மலையின் மேலே வைத்து கண்மலை வெடிப்பிலே அவனை மறைத்து தன் கரத்தின் நிழலினாலே அவனை மூடி அவனுக்கு முன்பாக கடந்து போய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். தேவன் பேசுகிறார், தேவன் காண்கிறார், தேவனை பார்க்கிறோம். அதற்கு எல்லாவற்றுக்கு மேலானது தேவனுடைய மகிமை. அவனுடைய மகிமையின் பிரஸ்தாபம் பெரியது. அல்லேலூயா. அந்த மகிமையை பார்த்தவன் ஒருவனும் பிழைக்க மாட்டான். அந்த மகிமையை பார்க்கிறவன் ஒருவனும் உயிரோடு இருக்க மாட்டான். அதனாலதான் தேவன் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அவனை கரத்தினாலே மறைத்து தன் மகிமையிலே பின்புறத்தை அவனுக்கு காண்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இந்த கண்மலை யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. வெடிப்பு எது தெரியுமா? அவருடைய காயங்கள். உனக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்ததினாலே, மகா பிரதான ஆசாரியனாய் இயேசு இருப்பதினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீயும் நானும் தேவனுடைய மகிமையை காண முடியும். மோசேக்கு ஒரு கண்மலையின் வெடிப்பு, உனக்கும் எனக்கும் இயேசுவின் காயங்கள். இயேசு நமக்காய் பட்ட பாடுகளின் மத்தியாய் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவனுடைய மகிமையை காண தேவனுடைய சமூகம் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லி மோசேயோடு சொல்லும் போது மோசே சொல்லுகிறான், தூதன் எனக்கு வர வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் புறப்பட்டு போக மாட்டோம் என்று சொல்லி அவன் போராடி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அந்த சமூகத்தில் மாத்திரம்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவனுடைய மகிமையை தேவனுடைய சமூகம் கொண்டு வரும். இரண்டாவது காரியமாக தேவனுடைய சந்நிதியில தேவனுடைய மகிமை காணப்படும். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியின் காலத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அங்கே மிஸ்பாவிலே இஸ்ரவேல் எல்லாம் கூடி
தண்ணீரை ஊற்றி தன் பாவங்களை அறிக்கை பண்ணி அஸ்ரோத்தர்களையும் விக்கிரகங்களையும் பாகால்களையும் விட்டு தன்னை பரிசுத்த பண்டித்து கொண்டு மிஸ்பாவிலே கூடி வந்தார்கள். மிஸ்பா என்றால் தேவனுடைய சன்னதி என்று அர்த்தம். மிஸ்பாவிலே தேவனுடைய சன்னதியில் வந்தபோது கர்த்தர் அவர்களுக்காக இரக்கம் பண்ணினார். ஆமேன். அவர்களை பெலிஸ்தர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். உடன்படிக்கப்பட்டு சிறைப்பட்டு போய்விட்டது. ஏலியின் காலத்திலே ஏலியின் பிள்ளைகள் உடன்படிக்கப்பட்டியை தகாத முறையில கொண்டு போனதினால் உடன்படிக்கப்பட்டு சிறைப்பட்டு போனது. ஏலியின் பிள்ளைகளும் யுத்தத்திலே மாந்து விட்டார்கள். உடன்படிக்கப்பட்டு சிறைப்பட்டு போனது என்று ஏலி கேட்டபோது அவன் நாண்டு விழுந்து நடுமுதுகு உடைந்து அவன் இறந்து போனான். அப்பொழுது அவளுடைய மருமகளாய் இருந்தவளுக்கு ஒரு பிள்ளை பெற்றாள். அவள் சொன்னாள், உடன்படிக்கப்பட்டு சிறைப்பட்டு போனதினாலே இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய மகிமை அற்று போயிற்று என்று சொல்லி இக்கபோத் என்று பெயர் வைத்தாள். மகிமை அற்று போயிற்று. இந்த மகிமை மறுபடியும் வர வேண்டும் என்றால் உடன்படிக்கப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளே வர வேண்டும். இந்த உடன்படிக்கப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ள வர வேண்டும் என்றால் பெலிஸ்தரை ஜெயிக்க வேண்டும். இந்த பெலிஸ்தரை ஜெயிக்க வேண்டும் என்றால் இருதயத்தை திறக்க வேண்டும். பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். பாவங்களை அறிக்கை பண்ணி தேவனுடைய சந்நிதியிலே தண்ணீரை ஊற்றுவதை போல் இருதயங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஊற்றினார்கள். பெலிஸ்தர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும்போது சாமுவேலிடத்தில் வேண்டுதல் வைத்துக் கொண்டார்கள். சாமுவேலே, எங்களுக்காய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வேண்டிக் கொண்ட பொழுது 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேல் அவனுக்கு மறுமொழி அருளை செய்தார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளை செய்தார். தேவனுடைய சந்நிதியில் வந்து உன்னை நீ நிதானித்து அறிகிற போது, அஸ்ரோத்துகளை விளக்கும் போது, தண்ணீரை ஊற்றுவது போல் உன் இருதயத்தை ஊற்றும் போது தேவன் உன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ யாராயிருந்தாலும் நீண்ட நாளாய் கேட்கப்படாத ஜபங்களுக்கு காரணம் உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சந்நிதியிலே நீ வர வேண்டும். தேவனுடைய சந்நிதி தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவன் சாமுவேலுக்கு முன்பாக வந்தார்கள். அல்லேலூயா. அவனோடு கூட பணிந்து கொண்டார்கள். அவனோடு கூட நின்றார்கள். யுத்தத்திலே பெலிஸ்தர்கள் அவர்களை நெருங்கி வரும் பொழுது, ஆமேன், தேவன் இடி முழக்க சத்தத்தோடு கூட இறங்கி பெலிஸ்தர்களை தாள விழப்பண்ணினார். அல்லேலூயா. ஆமேன். 7:10 வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தர்கள் அவர்களுக்கு முன்பே விழுந்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. பெலிஸ்தர்கள் கையில் இருந்து உன்னை மீட்க வேண்டும் என்றால், உனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்றால், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால், நீ தேவனுடைய சந்நிதியில் வர வேண்டும். நீ தேவனுடைய சந்நிதியில் வந்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 3வதாக சாலமோன் என்ற ராஜா ஒருவன் இருந்தான். தாவீது மரித்த பிறகு சாலமோன் அவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தான். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு சொப்பனம் தோன்றியது. சொப்பனத்தில் தேவன் தரிசனமாகி அவனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று என்னை வேண்டிக்கொள், உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்டார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போது அவன் சொன்னான், இஸ்ரவேலிலே இத்தனை திரளான ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று சொல்லி தேவனிடத்திலே அவன் விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய விண்ணப்பம் தேவனுடைய இருதயத்தை ஏற்றதாய் இருந்தபடியினாலே தேவன் அவனை பார்த்து நல்லதை கேட்டார். இஸ்ரவேலே, உனக்கு முன்பும் உனக்கு பின்னாலேயும் ஒருவனும் ஞானவானாய் இருந்ததில்லை என்று சொல்லி நீ கேட்ட ஞானத்தை மாத்திரம் அல்ல, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உனக்கு நிகரானவன் பூமியில் இனி இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமேன். தேவனுக்கு விண்ணப்பம் வைத்தான். ஜபத்தில, தேவ சந்நிதியில, தேவ பிரசன்னத்திலே அவன் கேட்கும் போது தேவன் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவன் கேளாத ஆமீன் கனத்தையும் கொடுத்தார். எவ்வளவு உண்மையான வார்த்தை! கர்த்தருடைய சமூகத்தில தான் கனமும் மகிமையும்
உண்டு. சாலமோனு கண்டுபிடித்தான், தேவனுடைய சமூகத்தில தான் கனம் உண்டு, தேவனுடைய சமூகத்தில தான் மகிமை உண்டு என்று கண்டு தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணினான். தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்டு ஞானமுள்ளவனாய் ஆக்கினான். சாலமோனை போல ஞானமுள்ளவன் ஒருவனும் இல்லை. நீதிமொழிகளை அழகாக வேதத்தில் நமக்காக எழுதி கொடுத்தான். அந்த சாலமோனின் விண்ணப்பத்தை கேட்டவர் இந்த நாளிலும் உனக்கு ஞானத்தின் ஆவியை தருவார், உனக்கு ஞானத்தின் உணர்வை தருவார். நீ தேவ சமூகத்தில் கேட்கும் போது நீ கேளாத மகிமையும் கனத்தையும் அவர் உனக்கு தருவார். அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தால், 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீ வாசித்து பார்ப்பீங்களானால், அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தால், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு நீண்ட நாளாய் பிள்ளை. அவளுடைய புருஷனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி ஆகிய அன்னாளுக்கு குழந்தை இல்லை, 2வது மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்துட்டே இருந்தாங்க. ஆனா முதல் மனைவிக்கு பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு அந்த மனம் அழுத்தம் இருந்தது. அன்னாளினுடைய கணவன் அவளை அதிகமாய் நேசித்தாலும் பிள்ளை இல்லை என்கின்ற வருத்தம் அவளை அழுத்தி கொண்டிருந்தது. அந்த பிள்ளை இல்லை என்ற வருத்தம் அவளை அழுத்தி கொண்டிருக்கும் போது அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனாள். தேவனுடைய ஆலயத்திலே போய் அவள் வாய்களை திறவாமல் அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுது விண்ணப்பம் பண்ணும் போது ஏலி வாசலில் இருந்து இவள் குடித்து வெறித்து இருக்கிறாள் என்று எண்ணினான். அவளை பார்த்து, நீ குடித்து வெறித்து ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாமா என்று கேட்கும் போது, என் மன கலசத்தை நான் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அவள் இருதயத்தின் பாரத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினார். நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த கால வேளையிலே அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உங்களோடு கூட தீர்க்கமாய் பேசுகிறேன். உன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் ஊத்து, தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் உன் துக்கத்தை சொல்லு. தேவனுக்கு சமூகத்தில் நீ வந்து உன் இருதயத்தை நீ திறந்து உன் இருதயத்தில் இருப்பதை தெரிவிப்பாயானால் ஆண்டவர் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவள் 2வது வருஷம், அடுத்த வருஷம் அவள் தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும்போது கர்த்தர் அவளுக்கு ஒரு அழகான ஆண் மகனை கொடுத்திருந்தார். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை அவளுக்கு கொடுத்தார். அவன் தீர்க்கதரிசியாய், அவன் ஆசாரியனாய், அவன் ராஜரீக அபிஷேகம் கொண்டவனாய் இருந்தான். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி அவனை ராஜாக்களோடு கூட பிரபுக்களோடு கூடவும் உட்கார பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவனை, தள்ளப்பட்டவனை, ஆமேன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருந்த அந்த அன்னாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, என்னை மகிமையின் சிங்காசனத்திலே அமர பண்ணுகிறீர், புழுதியிலிருந்து எங்களை தூக்குகிறீர், சிங்காசனத்திலிருந்து என அமர பண்ணுகிறீர். நீ புழுதியில் இருந்தாலும் இந்த கால வேளையில நான் உன்னோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் உன்னை உயர்த்தி சிங்காசனத்திலே, அதுவும் மகிமையின் சிங்காசனத்திலே உன்னை அமர பண்ணுவார். தேவனுடைய சந்நிதி தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். அன்னாளுடைய ஜபத்தினுடைய பதில் என்ன தெரியுமா? அந்த மகிமை என்ன தெரியுமா? அந்த மகிமை தான் சாமுவேல். அன்னாளின் ஜபம் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி மூலமாய் மகிமையாய் வெளிப்பட்டது. இந்த சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேலுடைய வார்த்தையில் ஒன்றும் கீழே விழுந்தது இல்லை. தான் முதல் பேசபா மட்டும் சாமுவேல் போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம் மட்டும் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்கினார். அதுதான் கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. கடைசியாக யோவான் எழுதிய சுவிசேஷகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே மரியாள் இயேசு இருந்த இடத்தில் வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அல்லேலூயா. மரியாளுக்கு தெரியும் பதில் வருகிற இடம் தேவனுடைய பாதம்.
மாத்தாலும் அதே இடத்துலதான் இயேசுவை சந்தித்தாள். மாத்தாலும் ஆண்டவரோடு கூட உறவாடினாள். ஆண்டவரோடு கூட மாத்தாலும் பேசினாள். இயேசு மாத்தாள் பேச இயேசு பதில் சொன்னார். மாத்தாள் கேட்க மறுபடியும் இயேசு பதில் சொன்னார். இப்படிதான் சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மரியாளோ வந்த உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார் 40வது வசனத்துல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்துல விழுந்த உடனே கர்த்தருடைய மகிமை லாசருவை உயிரோடு கூட கொண்டு வந்தது. தேவனுடைய பாதம்தான் மகிமைய வெளியே கொண்டு வரும். தேவனுடைய சந்ததி தான் மகிமையா ஜெயத்தை கொடுக்கும். தேவனோடு கூட உனக்கு இருக்கிற ஜப வாழ்க்கை தான் ஞானத்தையும் கனத்தையும் கொண்டு வரும். தேவ சமூகம் தான் உனக்கு தேவ மகிமையை கொண்டு வரும். இந்த மாதத்திலே நீ தேவ மகிமையை காணணும்னா தேவ சமூகத்துல வரணும், தேவ பிரசன்னத்துல வரணும், தேவனுடைய மகிமையை புகழ்ந்து பாடணும், அவர் செய்த நன்மைகளை அறிவிக்கணும். 1 நாளாகமம் 16:27 தாவீது எழுதுகிறார். இதை தாவீது எழுதுகிறார், கர்த்தரையும் அவருடைய செய்கைகளும் துதித்து பாடுங்கள், அவருடைய மகிமையை விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை அவர் சமூகத்திலே உண்டு. எத்தனை பேருக்கு இந்த மாதத்துல தேவ மகிமையை பார்க்கணும் என்று ஆசை இருக்குது? உங்க தொழில தேவ மகிமை வெளிப்படணுமா? உன் வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படணுமா? உங்க குடும்ப உறவுல தேவ மகிமை வெளிப்படணுமா? ஒருவேளை பெலிஸ்தர் கையில மாட்டிக்கொண்டது போல உன் வாழ்க்கை பிசாசின் கையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு அதுல இருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? நீ தேவனுடைய மகிமையை பார்க்கணுமா? உங்களுக்கு தேவை தேவனுடைய சமூகம், தேவனுடைய சந்நிதி, தேவனோடு இருக்கிற ஜப நேரம், தேவனுடைய பாதம். தேவனுடைய பாதத்தில் நீ விழுவாயானால் மரித்த லாசருவையும் நீ காண்பாய். இந்த மாதத்துல உனக்கு பொருளாதாரத்தில் உயர்வு வேணுமா? அதுல ஒரு மகிமையை நீ பார்க்கணுமா? உன் பிசினஸ்ல மகிமையை பார்க்கணுமா? உன் சுக வாழ்க்கையில மகிமையை பார்க்கணுமா? உனக்கு ஞானம் வேணுமா? கனம் வேணுமா? என்ன வேண்டும்? எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்திலே மகிமை உண்டு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில தான் மகிமை உண்டு. இந்த மகிமை இந்த மாதத்திலே நாம் சுகந்தரிப்போமாக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மேலையும் தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த கால வேளையில கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். எத்தனை பேருடைய வாழ்க்கை இக்கபோத்தா இருந்தாலும் இன்னைக்கு தன் இருதயங்களை ஊற்றி தன் விக்கிரகங்களை அகற்றி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் பெலிஸ்தர் கரத்திலிருந்து விடுதலையை கொடுப்பீர். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீர். ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுப்பீர். இயேசுனுடைய சமூகத்துல தான் மகிமை உண்டு. இயேசுனுடைய சமூகத்துல தான் வல்லமை உண்டு. இந்த மாதத்திலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே இருப்பார்களாக. நீ சொன்னீரே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. அந்த நல்ல பங்காகிய உங்க சமூகத்தை, உங்க பாதத்தை இந்த மாதத்திலே பற்றி கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகள் விலகுவதாக, மலட்டு தன்மைகள் விழுவதாக. மலட்டும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொன்னீரே, இயேசுவின் நாமத்தில் மலட்டின் ஆவிகள் விலகுவதாக, தரித்திரங்கள் விலகுவதாக, சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் தொழில்கள் பெருகுவதாக. எந்த சூழ்நிலையில் இவங்க குடும்பம் இருந்தாலும் இயேசுனுடைய பிரசன்னம், இயேசுனுடைய சமூகம் அவர்கள் நடுவில் கடந்து போய் தேவ மகிமையை வெளிப்படுவதாக. கட்டிகள் அருந்து போகட்டும், சாபங்கள் முறிந்து போவதாக என்று சொல்லுகிறேன். என் ஜனத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள்
பெருகுவார்களாக என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மாறாத உடன்படிக்கையை எங்களோடு கூட நினைவு கொண்டு இவர்களை பெருக பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தை உங்களை தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கனமகியும் உங்க நாமத்துக்கு எடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.